துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. பார்வையாளர்களே, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரிட்டர்ன் திஸ் வீக். நேபாள பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ட் நடந்துட்டு இருக்கு. அது அங்க உள்ள அரசாங்கத்தையே பாத்தீங்கன்னா தலைகீழ கவிழ்த்து இருக்கு. இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்மள மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸ். இது ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க சோசியல் மீடியாவே பேன் பண்ணி வச்சிருக்காங்க. வெறும் ஒரு சோசியல் மீடியாவை பேன் பண்ணனாலதான் அங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. உண்மையான ரீசன் என்னன்னா, அங்க இருக்கிற அரசியல்வாதியோட பிள்ளைங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா எம்பி எம்எல்ஏ இல்ல கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற அவங்களோட பிள்ளைங்கள் பாத்தீங்கன்னா ஒரு எலக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. காசை எப்படி செலவு பண்ணணும்னு கூட தெரியாம செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதை விடுங்க. அப்படி இன்னொரு சைடு பார்த்தோம்னா, சாதாரண யங்ஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாமலும் முறையான கல்வி இல்லாமலும் அங்க வாழ்றதுக்கே பாத்தீங்கன்னா அவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை ஏன் அங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கிற கவர்மெண்டோட கரப்ஷன் தான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கரப்ஷன் நடந்துதான் இருக்கு. என்ன, நேபாள கொஞ்சம் அதிகமாவே நடக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை பத்தி சோசியல் மீடியாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வைரல் ஆகுது. இதுல நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அதனாலேயே அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியா இருந்தா தானே இதை பத்தி எல்லாம் பேசுவீங்க, அந்த ஒரு சோசியல் மீடியாவை பேன் பண்றோம்னு பேன் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் கூட யங்ஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா VPN கனெக்ட் பண்ணி கூட திரும்ப அந்த இஷ்யூ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா திரும்ப வைரல் ஆகுது. அதோட நிறுத்தாம ரோட்லயும் தெருக்களையும் பாத்தீங்கன்னா இறங்கி போராடவும் ஆரம்பிக்கிறாங்க. அது போக போக பாத்தீங்கன்னா பெருசாவும் ஆகிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கிட்ட அந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க இவங்கெல்லாம் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு ஸ்பெஷல் போர்ஸை பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க. அவங்க கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம அங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டரையும் பாத்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட மட்டும் அவங்க நிறுத்தலை, ஏன் சுடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த 20க்கும் மேலே பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா படுங்காய் அடைகிறாங்க. இது வரைக்கும் இந்த நிகழ்வு இங்கே நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா போராட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா கலவரமாக மாற ஆரம்பிக்குது. ஒரு யங்ஸ்டர்ஸ் மேலே கையை வச்சா என்ன நடக்கும்னு அவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அரசியல்வாதியோட வீடு, ப்ராப்பர்ட்டி அப்படி எது கண்ணில் போட்டாலுமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் அடிச்சு உடைச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன், பிரைம் மினிஸ்டரோட வீடே பாத்தீங்கன்னா இங்க பத்திக்கிட்டு எரியுது. அதோட பார்லிமெண்ட்டும் பாத்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது. இதை பார்த்து அந்த நாட்டுல உள்ள பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவரோட பதில இருந்து அவரே பாத்தீங்கன்னா விளையாடுறாரு. யங்ஸ்டர்ஸ் நினைச்சா என்ன நடக்கும்னு பார்த்தா அந்த ஒரு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால தான் இவ்வளவு பிரச்சனையானு அந்த சோசியல் மீடியால உள்ள பேனை பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க உண்மையான பிரச்சனை என்னன்னா கரப்ஷன். இத்தனை நாளும் அமைதியா இருந்தனாலதான் இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு. இனி நாங்க அமைதியா இருக்க முடியாது. கவர்மெண்ட்ல இருக்கிற ஊழல் பண்ற எல்லா அதிகாரியுமே அவங்களே பாத்தீங்கன்னா பதிவிட்டு விலகணும் அப்படின்னு அவங்களோட கோரிக்கையை பாத்தீங்கன்னா இங்க முன் வைக்கிறாங்க. நம்ம ஊர்லன்னா ஒரு போராட்டம் பண்ணோம், ஒரு கட்சி கொடியா இல்ல மதம் இல்ல ஜாதி அப்படி ஏதாவது ஒரு கொடியா வச்சுதான் போராட்டம் பண்ணணும். ஆனா இந்த நேபாளல பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஆனிமில வர பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பறக்க விடுறாங்க. இது மூலமா யங்ஸ்டர் கிட்ட அனிமியோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். இது மூலமா நம்மள மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ண முடியும்னு நேபாளுக்கு மட்டும் இல்ல எல்லா நாட்டுக்குமே காட்டியிருக்காங்க. ஆமாங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் இவருக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஆனா ப்ராப்பரா எந்த ஒரு டைவர்ஸும் வாங்காம இவர் பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட அஃபர்ல இருந்திருக்காங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா மேரேஜ் வரைக்குமே கொண்டு போயிட்டு. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியும் இவருக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கு. அது தெரிஞ்சிருந்தும் கூட அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்போ பிரெக்னென்ட் ஆகி இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவரு அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட பாத்தீங்கன்னா சேர்றாரு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நியாயத்துக்காக அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு சில போட்டோஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வைரல் ஆகுது. இருந்தாலும் கூட அவர்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லை. இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா உண்மையா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்க உங்களை நம்புறாங்க. வீடியோல கடைசியா பார்க்க போறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியே வந்த மதராசி. இட்ஸ் நாட் எ ரிவ்யூ, திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இது ஏன் ஊரு சார்?
இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிச்ச எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அதுல வந்து குறிப்பா நம்ம வந்து யாரையாவது சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது யாருன்னு. வித்யுத். அவர் வார ஒவ்வொரு சீனுமே பாத்தீங்கன்னா தியேட்டரே பாத்தீங்கன்னா பெருக்க விட்டாருங்க. அந்த லெவலுக்கு இருந்துச்சு. அவர் வர ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தினதே பாத்தீங்கன்னா இங்க வர சண்டை காட்சிகள். இதுக்கெல்லாம் யார் ஸ்டென் மாஸ்டர்னு தேடும் போதுதான் தெரியுது, கெவின் குமார். இதனாலே பாத்தீங்கன்னா இவரோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு வந்து போக போகுது. இது வேணா நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. வந்து ஒரு ஆளை சொல்ல மறந்துட்டோம், அனிருத். இதுல வந்து அனிருத்தோட மியூசிக் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஆனா ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து இல்லை. இதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். நீங்க வந்து மிஸ்டர் பாஷாவோட இணைப்பில் இருக்க நம்ம சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான்.